தற்போதைய அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து கஸ்தூரி பேசியது சர்ச்சையான நிலையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் கஸ்தூரி டெல்லியில் தஞ்சம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதை அடுத்து நடிகை கஸ்தூரி டெல்லியில் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தியில் ஆட்சியில் உள்ள ஆளுங்கட்சியின் பிரமுகர் வீட்டில் நடிகை கஸ்தூரி தஞ்சமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கஸ்தூரியை கைது செய்வதற்காக தனிப்படையினர் டெல்லி விரைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு மொழி பேசுவோர் குறித்து ஆபாசமான பேச்சு சர்ச்சையான நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், விரிவான விவரம் என்ன? வணக்கம் சாம். நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் குறித்து சென்னையில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவதூறாக பேசியது தொடர்பாக சென்னை, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் சில மாவட்டங்களில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னால் மதுரை மாநகர் திருநகர் காவல் நிலையத்தில் நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடிகை கஸ்தூரி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இருந்து தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் வந்த நிலையில் அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் நீதிபதியிலும் பல்வேறு சரமாரியான கேள்விகளை நடிகை கஸ்தூரிக்கு எதிராக எழுப்பியிருந்த நிலையில்தான் நேற்று அவர் முன்ஜாமீன் கோரிய அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் 2 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டிருந்தார். அதே போன்று சென்னையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சென்னை காவல்துறையினரும் தனிப்படையை அமைத்து அவரை தேடி வந்த நிலையில் தற்போது அவர் டெல்லியில் தஞ்சம் அடைந்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் அவரை டெல்லியில் வைத்து கைது செய்வதற்கு காவல்துறையினர் டெல்லி விரைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. காவல்துறை வட்டாரங்களில் இது குறித்து அந்த தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். டெல்லியில் தலைமறைவாகியுள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்காக தமிழக காவல்துறையினர் டெல்லி விரைந்திருப்பதாகவும் தற்போது இந்த தகவல் என்பது வந்திருக்கின்றது. சியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.